வந்திருக்கிறது தரித்திரம், அதுக்கு பிறந்திருக்கிறது தரித்திரம். அப்பா இலை இலை அறிவு கட்டவனே, பச்சை பிள்ளைய பார்த்து தருத்திரன்னுக்கிட்டு வாயை கழுவிடா. டேய் நிறுத்துங்கடா எல்லாத்தையும். இது கெட்ட கேட்டுக்கு வரவேற்பு ஒண்ணுதான் குறைச்சல். கடவுளே, என்னதான் பிரச்சனையோ உனக்கு? அப்பா வேணாம்ப்பா. இன்னொரு வார்த்தை என் குழந்தைய பத்தி என் பொண்டாட்டிய பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா அப்படித்தாண்டா சொல்லுவேன். என்னடா பண்ணுவ, என்ன பண்ணுவ? இவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததே எனக்கு பிடிக்கல. இதுல இவ பெத்த பெண் குழந்தை வேற. இந்த வீட்டுக்கு ஆண் வாரிசு தான் வேணும். உன்னால இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசை பெத்து கொடுக்க முடியலனா இவ எதுக்கு? என்னப்பா பேசுறீங்க? ஏன் ஒரு பெண் குழந்தை வாரிசாக முடியாதா? இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை படிச்சு பாருங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. வாரிசுனா ஆண் வாரிசு மட்டும்தான். இந்த குடும்பத்துக்கு ஆண் வாரிசு மட்டும்தான் வேணும். மித்தபடி பெண் குழந்தை பேத்தி அப்படின்னு சொந்தம் கொண்டாடிட்டு யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே வந்தாலும் இந்த குடும்பத்துக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ₹1 எழுதி வைக்க மாட்டேன் சொத்துல. அப்பா அப்பா நில்லுங்கப்பா. இவரெல்லாம் எந்த நேரத்துல பெத்தாங்களோ. டேய் பேசாம உள்ள போ. நான் ஏன் பேசக்கூடாது? பெரியவங்களா இருக்காங்கல்ல. சரி நீ உள்ள போ, நான் வரேன். நீங்க பாருங்க விக்கி, உங்க அப்பா பண்றதெல்லாம் சரியே கிடையாது, பாத்துக்கங்க. சரி கிடையாது தான். இப்போ அதுக்கு என்ன பண்றது? திருத்த முடியாது. திருத்த முடியல, அப்பனா சோத்துல விஷத்தை வச்சு கொல்ல வேண்டியதானே? ஹே விஜி, விஜி நில்லு. என்னம்மா இவர் இப்படி பேசிட்டு போறாரு? அப்போ என் குழந்தைக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லையா? டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, விடுடா. அவர் சொன்னானா அது அப்படியேனவா. நீ ராதாவை கூட்டிட்டு உள்ளவா. ராதா வருத்தப்படாதம்மா, அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. பேராண்டியே அவன் கிடக்குறான், நீ புள்ளைய கூட்டிட்டு உள்ளவா. சொத்து கிடக்குது சொத்து, அவனா சொத்து வச்சிருக்கிறான், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு வாரிசுன்னு அது என் பேத்தி தான். ஆமா சொல்லிவிட்டேன். நீங்க உள்ள வாங்க. யசோதா ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாடி. சரிங்க த. சத்யா, ஏண்டி வந்து உக்காந்துக்கிட்ட? சாமியை பார்க்கவா? அட நீ போமா. இந்த கடவுள் எனக்கு என்ன நல்லதா பண்ணியிருக்கு? இந்த கடவுளை நான் ஏன் பார்க்க வரணும்? நீ சீக்கிரம் போயிட்டு வா, எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு. சொன்னா கேட்க மாட்டா. எதுக்குதான் அப்படி புத்திக்கிட்டே அலையிறியா உங்க அப்பனை மாதிரி? எம்மா நீ போய் சாமி கும்பிட்டு வாமா. என்னையே அந்த ஆள் கூட எல்லாம் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க. ஏண்டி உங்க அப்பா தானடி? அப்பா தான். இப்போ என்ன அப்பா மாதிரியே நடந்துக்கிறான்? பிடிக்காத மாதிரியே பண்ணிக்கிட்டு. சரி சரி, எனக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க. சரி இங்கே இரு, நான் போய் உனக்கு சேர்த்து சாமி கும்பிட்டு வரேன். என்னமோ பண்ணுமா, ஆனால் சீக்கிரமா வந்துரு, எனக்கு ஆஃபீஸ் மீட்டிங் இருக்கு. இவளை வச்சுக்கிட்டு. அப்பனே முருகா, கெட்டதெல்லாம் நீங்கி நல்லதே நடக்கணும். என் பையனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. என் பையனுக்கு கெட்டதெல்லாம் நீங்கி நல்லதே நடக்கணும். என் மருமக பழையபடி என் வீட்டுக்கு மருமகளாக வந்து விளக்கு ஏற்றணும். நீதான்ப்பா துணையா இருக்கணும். உன்னை நம்பிதான் நான் வந்திருக்கேன். என் குடும்பத்தை நடுத்தெருவில் விட்டுறாத. அங்க இருக்கிறது சத்யா தானே? ஆமா சத்யா தான், என் மருமக. எத்தனை நாளாச்சு பார்த்து. சத்யா. அத்தை. சத்யா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் த. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேம்மா. எத்தனை நாளாச்சு உன்னை பார்த்து. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நீ நல்லா தானே இருக்க? எனக்கு என்னத்த,
நான் ராணி மாதிரி இருக்கேன் என் வீட்டில். சொல்லப்போனால் இப்போ தான் நான் சந்தோஷமாகவே இருக்கேன். அப்போது நம்ம வீட்டில் இருக்கிறப்போ நீ சந்தோஷமாக இல்லையா சத்யா? நம்ம வீடா? எது அத்தை நம்ம வீடு? அது உங்கள் வீடு அத்தை. இப்போ எனக்கும் அந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னம்மா சத்யா இப்படி பேசுகிற? ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை பார்த்து சந்தோஷத்தில் இருந்தேன். நீ என்னடானா? தப்பாக எடுத்துக்காதீங்க அத்தை. அந்த வீட்டில் உள்ள யாரையுமே எனக்கு பிடிக்காது. ஏதோ உங்களை மட்டும் எனக்கு பிடிக்கும். அந்த வீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் என் மனசை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட இப்படி பேசிகிட்டே இருக்கேன். இல்லைன்னா கண்டுக்க கூட மாட்டேன் அத்தை. என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன். சரிம்மா, நான் எதுவும் நினச்சிக்கல. சரி அதெல்லாம் விடு. சாமி கும்பிட்டியா? ஏன் இங்கே உட்காந்துருக்க? தனியாக வந்தியா இல்லை கூட யாராவது வந்தாங்களாம்மா? அம்மா வந்திருக்காங்க அத்தை. நான் சாமி கும்பிடலை. எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கையே போயிடுச்சு. அதனால் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க இப்போ வந்துடுவாங்க. ஓ அப்படியா? சரிம்மா. சத்யா இதோ அம்மா வந்துட்டாங்க. அம்மா அத்தை. அத்தையா? யார்டி உனக்கு அத்தை? எம்மா என்னம்மா பேசுகிற நீ? சம்மந்தியம்மா. என்னது சம்மந்தியா? யாருக்கு யார் சம்மந்தி? ஃபஸ்ட்டு என் பொண்ணு மேலேருந்து கையெடுங்க. எம்மா எதுக்கும்மா இப்படி பேசிகிட்டு இருக்க நீ? நீ சும்மா இரு. சம்மந்திம்மா ஏன் இப்படி பேசுகிறீங்க? இங்கே பாருங்க, சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் சம்மந்தின்னு கூப்பிட்றீங்க. எந்த வகையில் சம்மந்தின்னு கூப்பிட்றீங்க? உங்கள் பையனை தான் வேண்டான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு என் பொண்ணு தனியாக வந்துட்டால, இன்னும் சம்மந்தின்னா என்ன அர்த்தம்? என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டா பழகின பழக்கெல்லாம் மறந்து போயிருமா என்ன? அம்மா சும்மா இருமா. ஏம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? நீ வாயை மூடு. இங்கே பாருங்க, இன்றைக்கி சொல்கிறதா உங்களுக்கு. என் பொண்ணுக்கு நாங்கள் வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம். முடிவானதும் நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவோம். இதுக்கடையில் நீங்கள் வந்துக்கிட்டு சம்மந்தின்னு கூப்பிட்றது, அவளை மருமகன் கூப்பிட்றது, அவள் உங்களை அத்தன் கூப்பிட்றதுலாம் நல்லா இருக்காது, பார்த்துக்கங்க. உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்களா? அம்மா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாம், மாப்பிள்ளை தான் பார்த்துட்ருக்கோம். பின்ன என் பொண்ணு அப்படியே இருக்க முடியுமா என்ன? அவளுக்குன்னு ஒரு துணை தேவையில்லையா? அவளாக தேடி போன வாழ்க்கை அவளுக்கு சரியில்லை. நாங்களாம் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டாமா? அது கரெக்டாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என் பொண்ணை வழியில் எங்கேயும் பார்த்தாலோ பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அது அவளோட வாழ்க்கைக்கு நல்லதில்லை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சத்யா வா போகலாம். ஒரு நிமிஷம் மன்னிச்சுக்கோங்க, எனக்கு இது தெரியாது. நல்லது தாங்க. அவளும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பா? அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டாமா? சத்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா எனக்கு சந்தோஷந்தான். முதல்ல சந்தோஷப்படுறாள் நானாக தான் இருப்பேன். சத்யா, உன் வாழ்க்கையில் நீ நல்லதே பார்ப்ப இதுக்கப்புறம். அத்தை என்னத்தை நீங்கள்? வேண்டாமா, நீ இதுக்கப்புறம் என்ன அத்தைன்னு கூப்பிடாத. உன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். நான் வரேன் சத்யா. அம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாம்மா? எதுக்கு இப்படிலாம் பேசுன? மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கதா வேற சொல்லிட்டு இருக்க. லூசாமா நீ? வாயை மூடு. டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு இப்போ வந்துக்கிட்டு மருமக அத்தனை கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு அறிவில்லை? இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே வரக்கூடாது. அந்த குடும்பத்தோட காற்று கூட உன் மேலே படக்கூடாது. அவ்வளோதான் சொல்லிட்டேன். வா ஃபஸ்ட்டு. பையனை வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டு இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை தானே இப்படி நிற்கிது. எனக்கும் ஆத்திரம் வராதா? அதான் நல்லா பேசி விட்டேன். நான் பேசுனதில் என்ன தப்பு இருக்குது? நீ பேசுனது ஃபுல்லாமே தப்பு தாம்மா. அவங்க ஏதோ தற்செயலாக பார்த்தாங்க, ரொம்ப நாள் ஆச்சுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. சும்மா ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போயிருப்பாங்க. அதை விட்டுட்டு நீ என்னடானா? சத்யா, எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆஃபீஸுக்கு நேரமாச்சுன்னு சொன்னேல, வா போகலாம். ராதா, இன்னும் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கியா? அவன் கிடக்கான் டோமரு. இங்கே பாரு, இப்போ நீ குழந்தை பெற்றிருக்க. உன்னோட உடம்பு மனசு ரொம்ப பலவீனமாக இருக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒழுங்காக இரு. கண்டதையும் நினச்சிக்கிட்டு ஹாப்பினஸ்ஸை இழந்துடாத. நீ இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மாடி. அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணு. இங்கே பாரு, உன் மடியில் அழகாக தவழ்ந்து கிடக்குது. அங்கே பாரு, உன்னையே தான் பார்த்துட்டு இருக்கா. என்னடி பட்டு? இந்த குழந்தைய ரசித்து அழகாக இது கூட விளையாடுறதை விட்டுட்டு கண்டதையும் நினச்சிக்கிட்டு இருக்கிறா.
அதுக்கு இல்லடி. ம், எனக்கு தான் யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் குழந்தைக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் மாமா என்ன சொன்னார் பாத்தியா? இவன் இந்த குடும்பத்தோட வாரிசு இல்லையா. எனக்கு ஏதோ பண்ணுதுடி. என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் தாங்கிக்குவேன். ஆனால் என் குழந்தைய ஒரு வார்த்தை சொன்னா என்னால் தாங்க முடியல விஜி. அடியே, என்னடி பேசுற? நாங்கள் எல்லாம் இவ்வளோ பேர் இருக்கோமே, உனக்கு கண்ணு தெரியலையா? சொத்து என்னடி சொத்து? அதுக்காகவா நம்ம இருக்கோம் சொல்லு? பாசம் கிடைச்சா போதுண்டி குழந்தைக்கு. சொத்து கிடக்குது. சேச்சா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. மாமா தான். சரி, அதை விடு. என்னடி சும்மா மாமா மாமான்னுக்கிட்டு இருக்க? அந்த ஆளுக்கு என்ன, ஆண் வாரிசு தானே. அடுத்த வாட்டி ஆம்பளை பிள்ளைய பெற்று கொடுத்தா முடிஞ்சுது. அடுத்த வாட்டி ஆம்பளை பிள்ளைய பெற்று அந்த ஆள் வாய் அடைக்கிற நீ. நாங்கள் பெற்றுக்கிட்டதெல்லாம் போதும், நீங்கள் எப்போ பெற்றுக்குவீங்களா? ம் ரவியத்தான், வாங்கத்தான், வேலையெல்லாம் முடிஞ்சுதா? அதெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஓடி வந்துட்டேன் என் குழந்தைய பார்க்கணுன்னு. ம் உங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் கூட இதோ இங்கே உட்காந்துருக்காளே இவளுக்கு துளி கூட இல்லை. எப்ப பாரு மாமா சொன்னதையே நினச்சிக்கிட்டு இருக்கா. ரவியத்தான், அந்த குழந்தை சிரிக்கிறத கூட ரசிக்க மாட்டேங்கிறா. மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சிருக்கா. அவளை சிரிக்க வைக்க என்னால் முடியல. உங்களால மட்டும்தான் முடியும். அவ்வளோதானே, சிரிக்க வச்சுட்டா போகுது. அப்ப நான் விடைபெறலாமா? ஓ, தாராளமா. உங்களுக்காக உங்களோட கணவர் காத்து கொண்டிருக்கிறார். ரவியத்தா, ரொம்ப நல்லா பேசுறீங்க. சரி, நான் போயிட்டு வரேன். அடியே, மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்காத, புரியுதா? நான் காலைல வந்து பார்க்குறேன் உன்னை. ம் அடியே, என்னடி? என்ன சொல்லுங்க. என்னவா உனக்கு? எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்கிட்ட இப்போல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறல்ல? முன்னெல்லாம் மனசில் உள்ளதை அப்படியே சொல்லுவான் என்னோட ராதா. இப்போ ஒரு குழந்தை வந்தது என்னை மறந்துட்டா. யாரு, நானா? ஆமாடி, நீதான். சும்மா இருங்க ரவி. காலையில் மாமா பேசுனதை நினச்சி எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? என்ன கஷ்டப்படுத்தினா பரவாயில்ல, இப்போ என் குழந்தையும். ராதா, அப்பாவை பற்றி உனக்கு தெரியாதா? இப்போ என்ன, இந்த குடும்பத்தோட வாரிசு நம்ம குழந்தை இல்லைன்னு சொன்னால் அப்படியே ஆயிடுமா என்ன? என் குழந்தைக்கு அப்பா நான் இருக்கேன், அம்மா நீ இருக்க. நம்ம 2 பேரும் போதும். அதுக்கு மீறி பாட்டி அம்மா எல்லாரும் இருக்காங்கடி. தாத்தா பாசம் ஒன்று தான் வேணுமா என்ன என் பிள்ளைக்கு? இல்லைங்க, இப்போ பரவாயில்ல. ஆனால் நம்ம பாப்பா வளரும் பொழுது என்ன கஷ்டப்படுத்துகிற மாதிரி நம்ம பாப்பாவையும் கஷ்டப்படுத்தினா என்ன பண்ணுறது? அதான். அப்பாவை பற்றி நீ சரியாக புரிஞ்சுக்கல ராதா. அவர் நம்ம மேலே தான் கோவத்தை காட்டுவார், ஆனால் பச்சை குழந்தையெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார். நீ வேணா பாரு, நம்ம குழந்தைய பார்க்க பார்க்க அவர் ரொம்ப மாறிடுவார் பாரு. நிஜமாவா? ஆமாண்டி என் பொண்டாட்டி. குழந்தைய பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் கோவம் தனியும் ராதா. அதுவும் நம்ம குழந்தைய பாரு, தேவதை மாதிரி இருக்கா. இவ முகத்தை பார்த்து யாராவது கஷ்டப்படுத்தணும்னு தோணுமா என்ன? அங்கே பாரு எப்படி பார்க்குறேன்னு. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், இந்த அப்பாவை கண்டுக்கவே மாட்டேங்கிறா, உன்னையே பார்த்துட்டு இருக்கா. தங்கமயிலு, அம்மா சோகமாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இங்க பாருங்க, என்ன பார்த்து சிரிக்கிறா. பார்த்துட்டு தான் இருக்கேன். எவ்வளோ அழகா. அதுக்குள்ளேயும் சிரிப்பு போயிடுச்சா? பரவாயில்ல, அந்த ஒரு செகண்ட் சிரிப்புக்காக என் மனசுல உள்ள பாரமே போயிடுச்சுங்க. ரொம்ப மாறிட்டடி, ரொம்ப மாறிட்ட. இவ்வளோ நேரம் நான் உட்காந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்கேன், அப்பெல்லாம் சிரிக்காம இவ வந்து ஒரு செகண்ட் சிரிச்சதும் நீ சிரிச்சிட்டியோ? ரவி, படி, என்கிட்ட பேசாத போ. என்னங்க கோவம் வருதோ?
பொசிசிவ் ஆகுதும். ஆமாம். பொண்டாட்டி ஒன்னே ஒன்று மட்டும். ஏங்க குழந்தை இருக்கா? நீங்க அவன் அந்த பக்கம் திரும்பி இருக்காமா? ஒன்னே ஒன்று மட்டும்டி. வா 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 கிட்ட வா. ரவி சும்மா இருங்க. போதும் விடுங்க. இன்னும் ஒன்று மட்டும். ஐயோ குழந்தை அழுகுறா, விடுங்க. கரெக்டாக அப்பா முத்தா கொடுக்கும்போது தான் அழுவி அடிக்கண்ணு. அச்சோ இப்படி அழுகுறா பாருங்க. அச்சோ சரி பாட்டு, சரி சரி அம்மா வந்துட்டேன். எதுக்கடி திடீர்னு இப்படி அழுகுறா? அமைதியாக தானே இருந்தா. குழந்தைனா அப்படித்தான் அழதான் செய்யும். சரி சரி சரிம்மா, பசி எடுத்துடுச்சு போல இருக்கு. இப்பதானே பால் கொடுத்தேன், தூக்கம் வந்துருச்சோ? ராதா சீக்கிரம் அழுகி நிப்பாட்டு, அழுதுக்கே இருக்கா பாரு. ஏன் நீங்க நிப்பாட்டுறது? ராதா எனக்கு குழந்தையெல்லாம் அவ்வளவா அழுகை நிப்பாட்ட தெரியாதுடி. எனக்கு உன் அழுகையை மட்டும்தான் நிப்பாட்ட தெரியும். எப்படி? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணீங்களே அந்த மாதிரியா? ஏய் ஏய் என்ன ஓட்டுறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இங்க பாரு. ஐயோ கண்ணீர் ஊத்துது என் பிள்ளைக்கு. ஜோ சரி சரி அழாத, தூங்க வைக்கிறேன் அம்மா. பாட்டு பாடட்டா? காதல்